சரணி போற்றி. நண்பர்களே, நாம் காலை அமர்வில் 10ஆம் நூற்பாவை சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். எனவே ஏகனாகி இறைவழி நிற்கின்ற பொழுது மலம், மாயை, கண்மம் முதலானவைகள் அந்த ஆன்மாவை தொடராது என்பதை ஆசிரியர் மேற்கோள் எடுத்துக்காட்டின் வழி நமக்கு உணர்த்தி இருக்கிறார். எனவே அவன் நம்மிடத்தில் கலந்து நிற்பது போல நாம் அவனிடத்தில் நிற்றல் வேண்டும். அப்படி நிற்பதனால வினை பந்தம் நம்மை தொடராது என்பதை அறிவுறுத்தியிருக்கார். முதல் கூறில் ஆணவத்தினுடைய தன்மையை எடுத்து சொல்லி யான் எனது என்னும் செருக்கற்றிருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி நிற்பதனால என்ன விளைவு என்று சொன்னால், அந்த செருக்கற்று நிற்பதனால அவனிடத்தில் ஒன்றுபட்டு நிற்க முடியும். ஒன்றுபட்டு நிற்பதனால உயிர் செய்கிற செயலாம் சிவத்தின் செயலாக கருதப்படும். அப்படி கருதுவதனால உயிரின் செயல்கள் சிவ செயலாக கருதப்படுவதனால வினை என்பது அங்கு விளையாது. எனவே ஆகாமியம் தோன்றாது. எனவே குருநாதனுடைய தீக்கையினால சஞ்சிதம் முழுமையாக எரிக்கப்பட்ட காரணத்தினாலும் ஆகாமியம் எல்லாம் திருவருள் 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 என்று நான் செய்வதும் திருவருள், எனக்கு யார் செய்தாலும் திருவருள் என்று கருதுவதனால ஆகாமியம் ஏறுவது இல்லை. இந்த ரெண்டுக்கும் வகையில் ஆகாமியம் பூஜ்ஜியமாக, சஞ்சிதம் குருநாதன் தீக்கையினால எரியூட்டப்பட்டதுனால பூஜ்ஜியமாக இருக்க, கொண்டு வந்த வினை உடம்பு உள்ளவரை இருக்கும். நமக்கு எத்தனை ஆண்டு காலம் இந்த மண்ணில் இந்த உடம்போடு கூடி இருக்க வேண்டும் என்று வரையறை செய்யப்பட்டதோ அத்துணை காலம் கொண்டு வந்த வினை இருக்கும். அந்த கொண்டு வந்த வினை நுகர்ச்சிக்கு ஆளாகும் போது அதை திருவருள் தந்ததாக கருதி கருதி துடைக்கும் பொழுது புதிய வினைகள் வருவது இல்லை என்பதுதான் இதுவரைக்கும் நமக்கு சொல்லப்பட்ட செய்தி. இப்படி நிற்கக்கூடிய நிலையில இனி அடுத்தது, அதாவது கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். இப்ப தெளிவு ஒருவாறு எல்லாம் சிவச்செயல் என்று கருதுதலே தெளிவு. அப்படி தெளிந்து நின்றால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நிட்டை அனுபவம் வாய்க்கும் அப்படிங்கிறதான் இப்ப பகுதி. நிட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை. ஞானத்தின் கூறு 4: கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை. அது இப்போ நிட்டை என்கிற பகுதியை நோக்கி ஆசிரியர் நமக்கு அழைத்து செல்லுகிறார். அந்த 11ஆம் நூற்பா என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டால், அந்த முன்ன படித்து பாருங்க, அதாவது ஆன்ம லாபம் என்று சொல்லும்போது பாச நீக்கமும் சிவப்பேரும்னு பேர். பாச நீக்கம் 10ஆம் நூற்பாவில் சொல்லப்பட்டது, சிவப்பேர் 11ஆம் நூற்பாவில் இப்போ சொல்ல போகிறார். எனவே இது சிவப்பேற்றினை வலியுறுத்துகிற நூற்பா என்பது புலனாகிறது. நூற்பாவை பார்ப்போம் பாருங்க. புத்தகத்தில் பக்கம் 168. காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல் காண உள்ளதை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கலல் செலுமே. இந்த நூற்பா என்ன சொல்ல வருகிறது அப்படிங்கும் போது கீழே கொடுக்கிறார். என் முதலிற்றோ எனின் பரமேஸ்வரனது சீபாதங்களை அணையுமாறு உணர்த்துதல் முதலிற்று. இறைவனுடைய திருவடி தாமரைகளை அணைதல் என்பதை இந்த நூற்பா உணர்த்துகிறது அப்படின்னு கொடுத்திருக்கிறார். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கலல் செலும். இது முதல் கூறு அப்படின்னு எடுத்துக்கொண்டா காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின், இது முதல் கூறு. இரண்டாம் கூறு அயரா அன்பின் அரண்கலல் செலும். முன்ன நூற்பா இப்படி 2 கூறா பிரித்து கொண்டு பொருள் செய்தாரோ அதுபோல இதை 2 கூறாக 2 அதிகரணமாக பிரித்து கொண்டு மெய்கண்டா நமக்கு உரை சொல்ல இருக்கிறார். அதற்கு சூத்திரத்தின் பொருள் என்ன, நமக்கு அது அந்த பொருளை விளங்கி கொண்டு பிறகு அதிகரண பகுப்பு கூட நம்ம போகலாம். ஆசிரியர் கொடுத்திருக்கிற பகுதி பாருங்க. இதுலேயும் இந்த கொடுத்திருக்கிற இந்த பகுதி ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு குறிப்பு.
குறிப்பு. நீங்கள் அந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்பதை பேராசிரியருடைய வாக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, அப்படியே பாருங்க. முதல்வன் திருவருள் வியாபகத்துள் ஆன்மா வேறாக தோன்றாமல் அடங்கி நிற்றதை திருவடி கீழ் இருத்தல் என்பர். இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து. நமக்கு தேவார பதிகங்களில் நம்ம படிக்கக்கூடிய பாடல்களில் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரிலாம் சொல்லாட்சி இடம்பெறும். அப்படி இருக்கும்போதெல்லாம் நம்ம என்ன கருதணும் அப்படின்னா, அதற்குத்தான் இந்த இடத்துல ஒரு குறிப்பு தருகிறார். உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரே ஒரு இடம் சொல்லணும்னு சொன்னால், உங்களுக்கு தெரிந்த நாமார்க்கும் குடியெல்லோம் என்கிற பாட்டு, எல்லாருக்கும் அந்த பாட்டு தெரியும். கடைசி வரி மட்டும் பாருங்க. கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய் மலர் சேவடி இணையை குறுகினோம் அப்படின்னு முடிக்கிறார் அந்த பாட்டை. நான் ஒப்புமை இல்லாத இறைவனுக்கு ஆட்பட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, அவன் யாரு? அவன் தாம் ஆர்க்கும் குடியெல்லா தன்மையன். எனக்கு ஒரு தலைவன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு தலைவன் இருக்கான்னு கேட்ட இல்லை. ஒப்பாரும் மிக்காரும் இல்லான் எங்கள் இறை என்பது திருவருட் பயன். தனக்கு என்று உணர்த்துவதற்கு வேறொருத்தன் இல்லை, ஆனால் நமக்கெல்லாம் உணர்த்துக்கு ஒருத்தன் இருக்கிறான். எனவே மேல் ஒருவன் இல்லாதான் எங்கள் இறை என்பதுதான் இறைவனுக்கான இலக்கணம். அப்படி ஒப்புமை இல்லாத இறைவனுக்கு நான் ஆட்பட்டு இருக்கிறேன். தான் ஆர்க்கும் குடியெல்லாம் சங்கரன் சங்கவெண் குழை ஓர் காதில் கோமார்க்கே. ஒரு காதில் தோடும் ஒரு காதில் குழையும் அணிந்திருக்கிற அந்த இறைவனுக்கு நான் ஆட்பட்டு இருக்கிறேன். கோமார்க்கே நாம் என்றும். எப்படிப்பட்ட ஆள்? மீளா ஆளாய். ஆக மீண்டு செல்லக்கூடியவில்லை, மீழ்ச்சி இல்லாத அடியவனாக, மீளா அடிமை உமக்கே ஆளாய் என்று சுந்தரமூர்த்தி சாமி சொல்வது போல. சரி, அப்ப மீளா ஆளாய் கொய் மலர் சேவடி இணையே குறுகினோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அவர் திருவடி நான் சேர்ந்துட்டேங்கிறார். நீங்க அந்த வார்த்தையை கவனிச்சு, நீங்க பாட்டை படிக்கும்போது கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல, இப்ப கவனிச்சு பாருங்க. அந்த பாட்டுல இறைவன் திருவடி சேர்ந்துட்டேன்னு பாடுறாரு. ஆனா இங்கதான் இருக்க, இப்பதான் முதல் பதியுமே பாடியிருக்கிறார். இன்னும் அவர் 20 ஆண்டு காலம் இந்த மண்ணில் இருக்க போறாரு அப்பர் சுவாமி. ஆனா முதல் பாட்டிலேயே நான் திருவடி சேர்ந்துட்டேன்னு பாட்டார். எங்க திருவடி சேராமலே சேர்ந்துட்டேன்னு பாடிட்டாரு. என்னைக்காவது அந்த ஐயம் தோன்றி இருக்கிறதா? அப்பர் தேவாரம் படிக்கும்போது தோன்றுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்? நமக்கு பொருள் தெரிஞ்சால் தான் ஐயம் தோன்று, வாய்ப்பே இல்லை. படித்தோம், ஆமாம் படித்தாச்சு, போயாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது எங்கே போனார்னா போல நமக்கு என்னங்க இருக்குது? நமக்கு இன்னைக்கு ஒரு பாட்டை படிச்சுட்டோம், அவ்வளோதான் நம்ம அறிவு தோணும். பெரியவங்க அறிவில் தான் அது புலப்பட்டு நிற்கிறது. அதனால் அதுக்கு சொல்லாரு, அந்த இடத்துல திருவடி சேர்ந்து விட்டோம் என்று சொல்றார். சேராமலே சேர்ந்துட்டுன்னு அப்பர் சாமி சொல்வாரா? முதல்ல ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஏன் திருவடி பேரு பெற்று விட்டேன்னு பாடுறாரு. எங்க திருவடி பேரு என்பது சித்திரை மாதத்துல சதய நட்சத்திர திருப்புகலூரை 81வது அகவையில தானே பெற்றாரு. இங்க நுழைந்த மாத்திரத்துல 2வது பதிகத்திலே பாடிட்டாரு. இதுதான் அவருடைய 2வது திருப்பதிகம். முதல் பதிகம் நமக்கு தெரியும், கூற்றாயினவர். அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து அமைச்சர்கள் வராங்க. மன்னன் அழைத்தார், வாரம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. நீ ஆமாறு அழைக்கும் அடைவிலும், நீ சொல்றதுக்கு நான் கட்டுப்பண்டிக்கிறது நான் இல்லை, நீ கிளம்பு அப்படின்ட்டார். அப்பதான் சொன்னாங்க, இந்த பதியத்தை பாடி அவங்க மன்னனுக்கும் அமைச்சருக்கும் மறுக்கிறார். நீ அழைக்கக்கூடிய அழைப்புக்கு உரியவன் நான் அல்ல, உன் சட்டம் என்கிட்ட செல்லாது, நீ கிளம்பு அப்படிங்கிறது. ஒரு முடியாட்சிக்குரிய காலத்துல பல்லவ மன்னன் அழைக்கிறான், வரமாட்டேன் அச்சமின்றி உரைக்கிறார் திருநாவுக்கரசு பெருமான். அப்ப நமக்கு வேண்டிய இடம் இந்த ஒரு இடம் மட்டும்தான். திருவடி பெற்றுக்கு போகாமலே திருவடிக்கு போயிட்டேன்னு சொல்றாரு. அப்பர் பொய் சொல்லுவாரா? ஏன்? நாவுக்கரசர் ஆயிடுச்சு அவரு. வாக்கின் மன்னர், கோதில் மொழி கொற்றவனார், குற்றமில்லாத மொழிக்கு அரசர் அவர். அப்பர் சுவாமி சொல்லும்போது சொன்னார், கோதில் மொழி கொற்றவனார், குற்றமில்லாத மொழியின் அரசர்னு சொன்னவர் பிழை சொல்வாரா? நிச்சயமா இல்லை. பொய் சொல்ல போவது இல்லை. அப்ப அந்த வரிக்கு நமக்கு பொருள் தெரியாம நாம நிக்கிறோம். அந்த கொய்மலர் சேவடி இணையே குறுகினோம் என்பதற்கு நம்ம உண்மையிலேயே பொருள் தெரியல. அந்த பாட்டின் வரிக்கான பொருள் இப்ப இங்க இருக்கிறது. இப்ப இங்க சொல்றாரு பாருங்க,
முதல்வன் திருவருள் வியாபகத்துள் ஆன்மா வேறாக தோன்றாமல் அடங்கி நிற்றலை திருவடி கீழ் இருத்தல் என்பர். என்ன அது ஒன்றும் புரியலையே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா விளங்கிக்கிறதுக்காக நினைவு வைத்துக்கோங்க. சிவம் தான் எல்லா பொருளுக்கும் இடம் கொடுத்துருக்குது. அதான் சர்வ வியாபகமாக இருக்கக்கூடிய பொருள். அதுக்குள்ள உயிர் என்று ஒரு பொருள் இருக்கிறது. அந்த உயிர் என்ற பொருள் இடத்துல ஆணவம்ங்கிற கலப்பு இருக்கிறது. இப்போ உயிர் எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உண்மை விளக்கும் போது படிக்கும்போது படித்தோம். கடலுக்குள்ள நீர் இருப்பது போல சிவம், சிவத்துக்குள்ள உயிர் இருக்கிறது. அங்க கடல் என்பது சிவம், நீர் என்பது உயிர். அந்த உயிரிடத்துல மலமாக இருப்பது எது? உப்பு. இப்ப கடல், நீர், உப்பு இந்த மூணுமே படிச்சிருக்கோம். இப்ப கடலுக்குள் நீரும் நீருக்குள் உப்பும் இருக்கிறது. நீர்ல தான் உப்பு இருக்குது ஒழிய நீருக்கு இடம் கொடுத்திருக்க நிலப்பரப்புல உப்பு இல்லை. அப்ப ஆன்மாவிடத்துல தான் மலக்கலப்பு இருக்குது ஒழிய ஆன்மாவுக்கு இடம் கொடுத்திருக்கிற சிவத்திடத்துல மலக்கலப்பு இல்லை. அது தூயதாக இருக்கிறது. அப்ப இந்த உதாரணத்தை மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா, சிவம் ஆகாயம் போன்றது. அந்த ஆகாயமான பரந்த பொருளா இருக்கக்கூடிய அதனுள் ஆன்மா இருக்குது. ஆன்மாவிடத்துல மலம் இருக்குது. சரி, இப்ப நான் எங்க இருக்கேன்னு கேட்டா சிவத்துக்குள் இருக்கிறேன்னு எனக்கு சொல்ல தெரியல. நாம அங்கதான் இருக்கணும். நாமெல்லாம் எங்க இருக்கிறோம்னு கேட்டா சிவன் தானுங்க நம்மளை தாங்கி நிற்குது. நமக்கு இடம் கொடுத்துருப்பது எது? சிவன் தான் ஆகாயமான இடம் கொடுத்துருக்குது. நான் எங்க இருக்கேன்னு கேட்டா நான் சிவத்தில் இருக்கிறேன்னு என்னால சொல்ல முடியல. ஏன்? எனக்கு முதல்ல சிவம் இருக்கானே தெரியலையே. முதல்ல அவரை நம்பலாமா? அவர் இருக்கிறாரா? எல்லாரும் இருக்கிறாருன்னு சொல்றாங்க, நம்புறதா இல்லையான்னு தெரியல. அப்படிப்பட்ட இடத்துல நிக்கிற நம்ம போய் எங்கப்பா இருக்க, நான் சிவத்துக்குள் இருக்கிறேன்னு நம்மளால சொல்ல முடியுதா? சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியலன்னா, நம் அறிவை இந்த மலம் மறைச்சு நிக்கிறதுனால எனக்கு என்னையே தெரியல. முதல்ல என்ன தெரியாததுனால நான் சிவத்துக்குள்ள இருக்கிறேன்னு என்னால சொல்ல தெரியல. இப்படிதான் இதான் நம்ம கடந்த காலம். இப்ப என்னால நேற்று ஏன் சிவத்துக்குள் நான் இருக்கிறேன் என்னால சொல்ல முடியலன்னு கேட்டா, அறிவு, இச்சை, செயல் என்ற மூன்றையும் மலம் மறைத்தது. மலம் மறைத்ததுனால நான் என்னையே தெரியாம மறந்து நான் உயிர் என்கிற சிந்தனை இல்லாம நான் மலத்தோடு கூடி மலமா கிடந்தேன். அதனால எனக்கு என் இருப்பு தெரியல. இப்ப சிவம் என்ன பண்ணுச்சு? எனக்கு ஒரு உதவி பண்ணுச்சு. கருவி கொடுத்து, கரணம் கொடுத்து, பிறப்பு கொடுத்து, கொஞ்சம் கொஞ்சமா இந்த அறியாம தேயிட்டுன்னு கொஞ்சம் கொஞ்சமா தேய்க்கிறான். அறியாம செத்து பறந்தனால கொஞ்சம் கொஞ்சமா தேய்ஞ்சிச்சு. இது கொஞ்சம் தேய அறிவு கொஞ்சம் வளர்ந்துச்சு. அப்படி ஓரளவுக்கு வளர்ந்து வந்த போது சில அறம் முதலான பணிகளை செய்ய தொடங்கின. அப்படி அறப்பணிகளை செய்து வந்ததன் விளைவாக உலகியல் அறத்திலிருந்து சிவபுண்ணியமாகி அறத்தை நோக்கி நகர்ந்த. சிவபுண்ணியத்தை செய்து வந்த போது அது தவமாயிற்று. தவத்தின் முதிர்ச்சியால சிவம் குருவா வந்துச்சு. குருமா வந்த சிவன் சொல்லுச்சு, நீ இத்தனை நாளா மலத்துக்குள்ள தாண்டா இருந்த, உங்களோட தாண்டா நான் இருந்தேன்னு. சாமி, நீ எப்ப எங்கிட்ட இருந்தீங்க? நீ எப்ப இருந்தையோ அப்பவே நான் உன்னோடு இருந்தேன்னு சிவன் சொல்லுகிறது. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. அவன் மெல்ல மெல்ல உணர்த்தும் போது, அவனுக்குள் நான் இருந்தேன், ஆனா எனக்குள் மலம் இருந்தது. அந்த மலச்சார்பு தான் அவனுள் இருப்பதை என்னை காட்டாம மறைத்திருந்தது. இப்ப எனக்கு குருநாதன் உணர்த்த எனக்கு இந்த உண்மை புறப்படும் போது என்னாச்சுன்னு கேட்டா, மலத்தின் சார்புகள் நீங்கி மெல்ல மெல்ல திருவருள் உபாயத்தால அப்படியே மலம் நீங்கிக்கிட்டே வருது. எது? அறிவு வளர அந்த இது நீங்கிய போது நான் அவனுள் இருக்கிறேன் என்பதை என்னால் உணர முடிஞ்சது. நான் எப்ப அவனுள் என்னை நான் காணுகிறேனோ, அடுத்தது நான் அவனுள் இருப்பது எப்போது எனக்கு புலப்படுகிறதோ அப்பொழுதே நான் போய் சேர வேண்டிய பொருளாக உள்ள நான் அவனுக்குள்ளதான் இருக்கிறேன். ஆனால் நீங்க கடைசியா உண்மை விளக்கத்துல நம்ம படிச்சோம், சிவத்தை ஆன்மா சென்று அணையுமா அல்ல ஆன்மாவை சிவம் வந்து சேருமான்னு ஒரு பாட்டு படித்தோம். போவதும் இல்லை அவன் வருவதும் இல்லை. எப்படியானார்? கண் இருக்குது, கண்ணின் பார்வை படலம் மறைச்சிருக்குது, சூரியன் இருக்கிறது. இப்ப இந்த சூரியனை இந்த கண் அறிய முடியாது இருக்கிறது. ஏன்? படலம் மறைச்சிருப்பேன். படலம் நீங்கினபடி கண்ணின் பார்வை சூரியனோடு கலந்தது, சூரிய ஒளி கண்ணோடு கலந்தது. இது போகவும் இல்லை, அது வரவும் இல்லை. அது அந்த இடத்துல தான் இருக்குது. படலம் நீங்கிச்சு, கண்ணொளி சூரியனோடு கலந்தது. அதுபோல பாசமாகி திரை நீங்கின போது ஆன்மா சிவத்தோடு கலப்பதற்கு தடையேதும் இல்லை. எனவே இப்ப துணையாக மலம் நிற்குது. ஏன்? மறைத்து இருந்த மலம் மறைப்பு நீங்கியதே துணையாயிற்று.
அதான் முற்றி இடத்தில் மூன்றும் காட்டு என்று மாணாக்கன் கேட்டபோது, இன்பத்தை கொடுப்பது இறை, அதை துய்ப்பது அணு, இத்தை விளைவித்தல் மலம்னு படித்தோம். இதை அன்புடனே கண்டுகொள்ளப்பா அப்படின்னு ஒரு பாட்டை படித்து அந்த நம்ம உண்மை விளக்க நூலை நிறைவு செய்கிறோம். அப்போ முத்தியில் மூணும் காட்ட முடியுமான்னு கேட்டால் ஆம். கொடுப்பது இறை, அது சிவம். பெறுவது உயிர், அது யா. இந்த இன்பத்துக்கு தடை இல்லாமல் ஒடுங்கி நிற்குது பாருங்க, அடங்கி நிற்குது. அடங்கி நிற்றலே மலத்தினுடைய துணை. மலம் எப்படி துணையாயிற்றுன்னு கேட்டால், நேற்று வரைக்கும் அதையா மறைச்சிட்டு இருந்தது, இந்த மறைப்பு நீங்கியதே துணையாயிற்று அப்படின்னு நம்ம படித்ததை இப்போ நினைவுபடுத்தி பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ உயிர் எங்கு இருக்கிறது அப்படின்னு கேட்டால், சிவ வியாபகத்துள்ள வியாபியமாக இருக்கிறது. நாம் அவனுக்குள்ள எப்பவும் இருக்கிறோம். ஆனால் நமக்கு என்ன உண்மை தெரியல, அவனுக்குள்ள நான் இருக்கேங்கிற உண்மை நமக்கு தெரியாமலே போச்சு. ஏன் தெரியல அப்படின்னு கேட்டால், அதுதான் மலத்தினுடைய ஆற்றல். ஆணவ மலம் இறைவன் இருப்பை நமக்கு தெரிய ஒட்டாது மறைத்தது. சரி, அவன் உதவி செய்ய ஆரம்பித்த உடனே மெல்ல 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 உதவியை பெற்று நான் வளர்ந்து வரேன். வளர்ந்து வரும்போது எனக்கு இறை என்கிற பொருளை பற்றி ஒன்றுமே தெரியாது, என்னை பற்றியும் தெரியாது. நான் தெரிஞ்சதெல்லாம் வேற வேற தெரிஞ்சது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட்டு வர வர நான் சாமியை ஒத்துக்கல, ஆனால் புண்ணியம் அறம்னு ஒன்று இருக்கிறத ஒத்துக்கிட்டேன். அதை செய்து கொண்டு வந்ததனுடைய முதிர்ச்சி நான் இல்லை நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறாயான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது கொஞ்சம் செய்து வந்தனுடைய புண்ணியத்தின் தொடர்ச்சியாக மெல்ல மெல்ல நம்முடைய சித்தியாரில் சொல்ல மாதிரி புறச்சமய நெறி நின்று அகச்சமயம் புக்கு சுருதி வழி உழன்று அப்புறம் புராணங்கள் இதெல்லாம் கற்று ஆச்சிரமத்துறைகள் அடைந்து மெல்ல 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 சைவத்தரத்தை வந்து சேர்வர் அப்படின்னாரு. மெல்ல மெல்ல வந்து சேர்ந்தேன். இது பாட்டில் ஒரே பாட்டில் படிப்படியாக வந்துட்டோம். ஆனால் இந்த இடத்துக்கு வருவதற்கு பல கோடி பிறப்பு செத்து செத்து பிறந்து மெல்ல மெல்ல சைவத்தரத்தை அடைந்து அல்ல சரியை கிரியை யோகம் செலுத்திய பின் ஞானத்தால் சிவத்தை அடைவர். இது முத்தித்தரத்துலாமே என்று சிவஞான சித்தியார் ஒரு பாட்டை நம்ம படிச்சிருப்போங்க. ஏன்னா நூல் முழுசாக படிக்கலை, இந்த பாட்டை மட்டும் ஒரு வாரம் அங்கங்கே அவ்வப்போது சுட்டி காட்டியிருப்போம். அந்த பாட்டின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, நாம் நேற்றும் சிவத்துக்குள்ளே தான் இருந்தோம், இப்பவும் சிவத்துக்குள்ள தான் இருக்கிறோம், நாளைக்கும் சிவத்துக்குள்ள தான் இருப்போம். நமக்கான இருப்பு அவன்தான். ஆனா நேற்று ஆணவத்தின் கலப்புக்குள்ள இருந்ததுனால எனக்கு என்னையும் தெரியாது, மலத்தையும் தெரியாது, சிவத்தையும் தெரியாது. அப்ப நான் அதுக்குள்ள இருந்தது உண்மைதான், ஆனா தெரியாம இருந்தேன். இப்ப பிறப்புக்கு வந்துட்டேன். பிறப்புக்கு வந்த போது முதல்ல என்னாச்சு, முதல்ல சாமியே இல்லைன்னு, அப்புறம் நாங்கள் ஒரு ஆளே இல்லைன்னு. இப்ப எல்லாம் புரிஞ்சிச்சு. நானும் ஒரு ஆள் இருக்கிறேன், இறைவன் ஒருத்தர் இருக்கிறான், எனக்கு அவனுக்கும் தடையா இருக்கிற ஒரு பொருளுக்கும் தெரிஞ்சது. இப்ப தெரிஞ்சு கொண்ட போதும் அவனுக்குள்ளதான் நான் இருக்கேன். நான் தெரியாத போது அவனுக்குள்ளதான் இருந்தேன், தெரிஞ்ச போது அவனுக்குள்ள இருக்கேன். சரி, இப்ப நான் வந்து அவனுக்குள் இருக்கிறேன் என்பது தெரிவது எப்ப தெரிஞ்சேன், குருநாதன் வந்து சொன்ன பிறகு தெரிஞ்சுக்கிட்டேன். அது தவத்தின் அடிப்படையில உபதேசத்தின் அடிப்படையில தெரிந்து கொண்டேன். தெரிந்து வரும்போது அவனுக்குள் தான் நான் இருக்கேன், அவனுக்குள் நான், இந்த எண்ணம் எனக்கு வலிமை பெறுகிறது. வலிமை பெறும்போது எப்படியான்னு போது அவனுடைய உதவியால், அவன் தான் உதவி பண்ணான். அவன் தான் தனுகரண புவன போகத்தை படைத்து கூட்டி வச்சு பிறப்பு உட்படுத்தி ஒன்றாயிருக்கிற பெருமான் வேறாயிருந்து உடனாயிருந்து ரெண்டுமான் என்று எனக்கு உதவி செய்ததுனால நான் மெல்ல மெல்ல என்னமோ தான் அடையாளம் கண்டேன். அதுக்கப்புறம் இது பாசம் என்று தெரிஞ்சுக்கிட்டேன். தவத்தின் அடிப்படையில் பதியும் அறிந்து கொண்டேன். இப்போ அறிந்த போது பார்க்குறேன், எங்கடான்னு பார்த்தா அவனுக்குள்ள தான் இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சு. சரி, இப்போ பாசம் நீங்குச்சு, நான் இப்போ சுத்தமாயிட்டேன். இப்பவும் அவனுக்குள்ள தான் இருக்கிறேன். ஆனால் நேற்று இருந்த இருப்பு தடை பொருளுக்குள்ள கிடந்ததுனால அவனை தெரியாமல் இருந்த இருப்பு நிலை. இன்னைக்கு எப்படி இருக்கிறேன், அவனுக்குள்ள தான் இருக்கிறேன். ஏன்னா எனக்கு பொருள் தடையா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தடை நீங்கின வழி இந்த மலம் அடங்குச்சு, நான் அவனோடு கலந்துட்டேன். இப்ப அவனுக்குள் மலம் எப்படி இல்லையோ அதுபோல் எனக்கும் மலம் இல்லை. ஏன்னா அவனுக்குள் வியாபகமா இருக்கிறேன்னா அவனோட கலந்துட்டேன். அவனுக்குள்ள கலந்துட்டதுனால இந்த மலம் இறைவன்ட்டு எப்படி அடங்கி நிற்குமோ அதுபோல் என்னிடத்துல அது அடங்கி நிற்கிறது. இதாங்க நாளைக்கு பெறுகிற நிலை. இதைத்தான் முத்தி நிலை என்று சொல்லுகிறோம். அப்ப நேற்று மலம் முழுமையாக மறைத்தது, இன்னைக்கு மயக்கம் செய்கிறது, நாளைக்கு முற்றிலும் அடங்கி நிற்கும். நேற்று முற்றிலும் மறைத்திருந்தது, நாளை முற்றிலும் அடங்கி நிற்கும். நேற்று சிவம் முற்றிலும் தெரியவே இல்லை, நாளைக்கு சிவம் முற்றிலும் புலப்பட்டு நிற்கும். நேற்றும் என்ன தெரியாது,
நாளைக்கு எனக்கு தெரியாது. ஏன் நேற்று மலத்துக்குள்ள இருந்து மலமாக கிடந்த போது எனக்கு தெரியல, நாளைக்கு சிவத்தோடு சிவமாக கிடக்கும் போது நான் தெரிய போதில்லை. மொத்தத்தில் என் இருப்பு சுத்தத்திலும் தெரியாது, அசுத்தத்திலும் தெரியாது. இந்த நடுவில் நிற்கும் போது தான் நான் ஒரு ஆள் இருக்கிறல்ல, என்ன தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சேட்டை பண்ணிட்டு இருக்கிறோம். நான் ஒருத்தர் இருக்கிறேன் மறந்துடாது, நான் ஒருத்தர் இருக்கிறேன் மறந்துடாது அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம இருப்பை காட்டி கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த நம் இருப்பை காட்டுவது இடையில், எப்பவுமே இடையில வந்துச்சுன்னா இடையில போயிடும். அது அனாதி காலத்தில் மலத்தில் இருந்து கிடந்த போது மலமாக இருந்தது, அது அழுக்கு. இப்போ சிவத்தோடு கூடி சிவமாக இருப்பது சுத்தம். சுத்தத்தில் சிவத்தை அனுபவிப்போம், ஆனால் அனுபவிக்கிறேன் என்று தெரியாமலே அனுபவித்து கொண்டு இருப்போம். ஆக இந்த 3 நிலையிலும் சிவம் என்னை விட்டு விலகி நிற்கல. சிவத்துக்குள்ளதான் நான் இருந்தேன், அவனுக்குள் இருக்கிற உண்மை தெரியும். இப்ப அணைதல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, அவனுள் தான் நான் இருக்கிறேன் என்று அறிவதற்கு பெயர்தான் அணைதல். இதுதான் இங்கு கொடுக்கப்பட்ட குறிப்பு. மீண்டும் அந்த இடத்தை படிக்கிறேன், அதுக்கான விளக்கத்தை இன்னும் கொஞ்சம் பாருங்க. முதல்வன் திருவருள் வியாபகத்துள் ஆன்மா வேறாக தோன்றாமல், நான் வேறு இறைவன் வேறு அப்படின்னா இல்லை, வியாபகத்துள் வேறாக தோன்றாமல் அடங்கி நிற்றலை திருவடி கீழ் இருத்தல் என்பர். அப்போது அழுந்தி நின்று அனுபவிக்கும் இன்பத்தை திருவடி இன்பம் என்பர். நீங்க சிவத்துக்குள்ள இருந்து சிவத்தை நுகர்கிற இன்பம் தான் திருவடி இன்பம். அதாவது நான் வேறு அவன் வேறு என்று புலப்படாது, அவனுக்குள்ள வேறுபாடு இன்றி அவன் அழுந்தி நிற்கக்கூடிய நிலை தான் இங்கு அணைதல் என்று பெயர்னர். இத்தகைய இன்புறு நிலை சொல்றார். எனவே திருவடி இன்பத்தை நுகரும், அந்த இன்பத்தை திருவடி இன்பம் என்பர். இத்தகைய இன்புறு நிலையை கூறுதலை பரமேஸ்வரன் சீபாதங்களை அணைதல் என்றார். சரி, இதுக்கு மேல இன்னொரு வரி இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமான வரிங்க. அணைதல் அறிதலையே சுட்டும். அதை மட்டும் கோடு போட்டு வச்சுக்கேன். அறிதல் என்றால் இங்க அணைதல், அணைதல் நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், உடம்பை விட்டுட்டு உயிர் சிவத்தை போய் சேரணும் போல இருக்குது, அதான் அணைதல் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லை இல்லை, நீ அவனுக்குள் இருக்கிறேன் என்று நீ எப்போது அறிகிறாயோ அப்பவே நீ திருவடி பேரு பெற்று விட்டாய்னு அர்த்தம். அதான் அதுக்கு பேர் சீவன் முத்தர்கள் என்று பெயர். சீவன் முத்தருக்கும் முத்தருக்கு என்ன வேறுபாடுனா, உடம்பு இருக்கும் பொழுதே நான் அவனுள் இருக்கிறேன் என்று உணர்பவர்கள் சீவன் முத்தர்கள். உடம்பை விட்ட பிறகு அவனுக்குள் இருப்பது முத்தர்கள்னு பேர். நாம எங்க இருக்கிறோம்னு பார்க்கணும். நம்ம இன்னும் அந்த இடத்துக்கு புத்தகத்துல வந்துட்டோம். இப்ப புத்தகத்தின் அடிப்படையில் நாம் எங்க வந்துட்டோம், எனக்குள் சிவம் இருக்கிறது, சிவத்துக்குள் நான் இருக்கிறேன், நான் எங்கேயும் இல்லையா. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் சிங்கப்பூர்ல இருக்கிறேன், சிவன் கோயில் இருக்கிறேன், அதுல அரங்கத்துக்குள்ள இருக்கிற நினைப்பு இருக்குதா இல்லையா, இது மயக்கம். அப்ப எது உண்மை, நான் சிவன் வியாபகத்துக்குள் இருக்கிறேன் என்பதுதான் தெளிவு. ஆனா இதை நம்ம போன் பண்ணி சொல்ல முடியுமா? இப்போ 5 மணிக்கு வகுப்பு முடிஞ்சு போன் வருது, எங்க இருக்கிற, சிவன் வியாபகத்துக்குள் நான் இருக்கிறேன். என்ன நல்லா தானே போன இருந்துச்சு, ஏன் 5 மணி ஆனாலும் இப்படி ஆகி போட்டேன், இல்ல வகுப்பு கேட்டது அதுக்கு தான் போகாதுன்னு சொன்னேன், ஏயா போறேன் லூஸ் ஐடியா இருக்குது என்றாலும் இல்லைங்க நாளைக்கு. அப்ப சிவன் வியாபகத்துக்குள்ள நாம எப்போதும் இருக்கிறோம், மறந்துடக்கூடாதுங்க. அவனை பிரிந்து நிற்றல் உயிருக்கு எந்த காலத்தும் இல்லை. அப்ப அவனோட தான் நாம இருக்கிறோம் உண்மை தெரியாமையே போயிடுச்சையா. ஆம், நம்ம அந்த உண்மை தெரியாம மறைச்ச பொருள் எதுவும் அதுதான் ஆனந்தம். அவன் கூட தான் நீ இருக்கிறப்பா, அவன் கூட தான் நீ இருக்கிறங்க உண்மைய எனக்கு தெரியாம மறைத்த பொருள் எதுவோ அதுவே ஆனந்தம். அது எப்ப இருந்து மறைச்சது, என்னைக்கு நான் இருந்தேன்னா அன்னையிலிருந்து மறைச்சிச்சு. எனவே இப்ப குரு வந்தாரு, உபதேசம் பண்ணாரு, சாதனை பண்ணோம், 5 எழுத்து சொன்னோம், சாதித்ததுனால அருள் வெளிப்பட்டதுனால இந்த மலம் இப்ப அடங்கி விட்டது. அடங்கி விட்டதுனால நான் இப்ப பார்த்தா அங்கதான் இருக்கேன். அடக்கடவுளே, அவன்கிட்ட இருந்துட்டு தான் அவனை தேடிட்டு இருந்தேன். நான் எங்க இருக்கிறேன் எங்க இருக்கிறேன், அட நான் எங்கேயுமே இல்லையா, அவனுக்குள்ளதான் இருக்கேன். இதுதான் சித்தாந்தம் சொல்லுகிற செய்தி. இவங்க வேறு வேறு நெறிகள் என்ன ஆயிட்டு, அட நீயே தான் அவன், நீ ஏன் தேடினன்ட்டாங்க. வம்பு எங்க வம்பு வச்சு கேட்டா, வேற நெறிக்குள்ள போகும்போது சிவம் என்பது வேற அல்ல, பிரம்மம் என்பது வேற அல்ல, நீதான் சிவம் நீதான் பிரம்மம் நீ ஏன் தேடினாங்க. ஆமாயா, இந்த உண்மை தெரியாம போச்சுட்டாங்க. அது வேறு இடம்ங்க. நமக்கு அப்படி இல்லை. சிவத்தின் வியாபகத்துக்குள் அனாதிகாலம் தொட்டு நான் அங்கதான் இருந்தேன். நான் இருக்கிற இருப்பை என்னால் அறிந்து கொள்ள முடியாத காரணத்தினால சிவம் உதவி பண்ணுது. ஏன்னா ஒரு தனு கரண போன போகங்களை கூட்டி என்னை பிறப்புக்கு உட்படுத்தி என்னை மெல்ல மெல்ல பக்குவப்படுத்து, என் அறிவை வளர்த்துக்கிறான்.
அப்ப இந்த தனு தரண புவன போகம் என்ற தத்துவ கூட்டம் எதற்கு கூட்டப்பட்டதுன்னா என் அறிவு வளர்ச்சிக்காக கூட்டப்பட்டது, மலம் தேய்வதற்காக கூட்டப்பட்டது. அறிவு வளருதுன்னா மலம் தேயணும், இது தேஞ்சா அது வளரும், இது நடந்துகிட்டே இருக்குது. இது ஒரே நாள்ல நடக்கல. ஏன்? இப்ப நம்ம ஒரு கல்லூரிக்கு வரோம் அப்படின்னா அதுக்கு 12 வருஷம் படிக்க வேண்டியது. 10ஆம் வகுப்பு முடிச்சு +2 முடிச்சு வந்தா தான் கல்லூரிக்குள்ள வரணும். நீங்க எடுத்தோடனே கல்லூரி சேர்த்த முடியுமா? சேர்த்த முடியாது. சாதாரண ஒரு உயர்கல்வியை பெறுவதற்கு 12 வருஷம் படிக்க வேண்டி இருக்குதுன்னா இறைவன் என்கிற ஒருவனை அறிவதற்கு எத்தனை கோடி பிறப்பெடுக்க வேண்டியிருக்கு நம்ம சிந்திக்கணும். இதுவும் அப்படிதான். படிப்படியா நம்ம பாடத்திட்டத்துல படிச்சு மேல வருவது போல எல்லா சமயக்குள்ள உள்ள பூந்து கடவுள் இல்லைன்னு கருப்பு சட்டை ஒரு காலத்துல போட்டு அப்புறம் கடவுள் இருக்கிறாரையான்னு இப்படியே எல்லா சமயத்திலும் பூந்து வெளியே வந்திருக்கிறோம். நீங்க மறந்துடாதீங்க, இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொன்னா நேற்று வேறொரு இடத்துல இன்னும் கோஷம் போட்டு இருந்தால்தான் நம்ம, அதுக்கு முதல்ல இன்னொரு இடத்துல இருந்தோம். இப்படியே தொடக்கம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கடவுள் இல்லவே இல்லைங்கிற இடத்துல இருந்தாலும் நம்ம அங்கிருந்து இங்க சேர்ந்திருக்கிறோம். இது ஒரு நாள்ல நடக்கல, பல கோடி பிறப்புல இது நடந்திருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது. அதனால்தான் மணிவாசக பெருமான் உயிரின் பயணத்தை பதிவு செய்யும் போது போற்றி திரு அகவல்ல கடவுள் இல்லைங்கிற கொள்கையிலிருந்து உலோகாயதனின் ஒந்திரற்பாம்பின் கலாவேதத்தை கடுவிடம் எய்தி அதில் பெரும் மாயை எனைப்பல சூலமும் தப்பாமே தாம் பிடித்தது சரியா தழது அப்படின்னு அந்த அப்படியே பதிவு செய்யறது. அப்ப நீங்க இறை என்கிற பொருள் நோக்கி உயிர் வரும்போது எத்தனை கடல் பிழைக்கணும், எத்தனை நீங்க சும்மா வீட்டுல ஓய்வா இருக்கும்போது பிழைத்துன்னு மட்டும் பதிவு செய்திருக்கு. அதை மட்டும் எத்தனைன்னு படிச்சு பாருங்க. ஒரு மாதிரி தாண்டின் இருமையில் பிழைத்து அங்க தொடர்ந்து பிழைத்து அதுல கடைசி வரைக்கும் பிழைச்சு வந்தீங்கன்னா ஒரு கட்டத்துல கடவுள் இருக்கிறாண்டா குமாரு அப்படிங்கிறாங்க. அந்த இடம் வரைக்கும் சேரணும். வந்த உடனே அதுக்கப்புறம் என்ன வந்துடும், இதுதான் சாமிவாங்க. இப்படி ஆளாளுக்கு ஒரு சாமியை காட்டும் போது அந்த கூட்டத்துக்கு பிழைச்சு வரணுங்க. அது அதோட பாட்டு. கடவுள் இல்லைங்கிற பாட்டுல இருந்து அப்புறமேல இதுதான் சாமி, நான் சொல்றதான் சாமி, இல்ல நான் சொல்றதான் சாமி, இந்த கூட்டத்துல தப்பிச்சு அதெல்லாம் தாண்டி வேத சிறப்பொருளை அடைதல் என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அத்தனை பாடுங்க. எனவே இத்தனை பாடு நம்ம பட்டு இருக்கிறோம், மறந்துடாதீங்க. நம்ம எதுவும் சும்மா இன்னைக்கு போர்டில் போட்டுருந்தாங்கன்னு நினைச்சு வந்துட்டோமான்னு கேட்டா அப்படி இல்லை. நம்ம பாடுபட்டு பிறவிதோறும்